தலையை சுற்றி வட்டம் கட்டி வெளிச்சம் அடிக்கிற நினைப்புடனே சுற்றி சுற்றி வருகிறார்கள் ஹீரோக்கள். இவர்களில் பாதி பேருக்கு உங்க பேட்டரி காலி ஆயிடுச்சு தம்பி என்று புரிய வைப்பதற்குள் பெரும் பாடுபட்டு விடுகிறது உண்மை. சொந்த பட ஷூட்டிங்கிற்கே 1000 அல்டாப்புடன் வந்து சேருவார்கள். வந்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து சூழ்நிலையை காரமாக்குவார்கள். கண்ணாடி பாத்திரத்தை கையாள்வது போலதான் இவர்களை கையாள வேண்டும், இல்லை என்றால் நோக்காடு நமக்குதான் என்று பெரும் வேதனையோடு படத்தை முடிக்க கூடிய சூழலுக்கு தள்ளப்படும் யூனிட். இப்படி ஒரு விஷகுணத்தோடு வளரும் செடிகளில் முதலிடத்தில் இருப்பது யார் யார் என்ற ரெகுலர் ரசிகர்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவர்களுக்கே புரியும். இதில் நம்ம ஜெய் எப்படி அப்படின்னா, இன்று அவரது பவுஸ் பஞ்சர் ஆகிவிட்டது. சென்னை 28 பார்ட் 2 எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஃபர்ஸ்ட் லுக்காக இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தது வெங்கட் பிரபு, பிரேம்ஜி உள்ளிட்ட குழு. முதல் பார்ட்டில் நடித்த அத்தனை பேரும் வந்திருந்தார்கள் எக்ஸப்ட் ஜெய். இத்தனைக்கும் இந்த படத்தில் தான் அவர் அறிமுகம் ஆனார். இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்ததற்கு எனக்கு சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வழக்கம் இல்லையே என்று கூறிவிட்டாராம் அவர். கடும் கோபத்துடன் மைக்கை பிடித்தார் தயாரிப்பாளர் டி சிவா. அஜித் சினிமா தொடர்பான நிகழ்ச்சிக்கு வரலனா கூட பரவாயில்ல, ஏனென்றால் அவர் பொது இடங்களில் பார்க்காத ரசிகர்கள் திரண்டு தியேட்டருக்கு வந்துடுவார்கள். அவரது படங்களில் பெரிய ஓப்பனிங் இருக்கிறது. இந்த இடத்தை அடைய அவர் எடுத்துக்கொண்ட உழைப்பும் வலியும் கொஞ்சம் நஞ்சமில்லை. ஆனால் ஜெய் மாதிரி நடிகர்கள் இன்னும் வளரவே இல்லை, அதற்குள்ள தன்னை அஜித் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இது தவறே. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் எல்லாருக்கும் முன்பு வந்திருக்க வேண்டும் என்று நேரடியாக போட்டு தாக்கினார். நல்ல வேளையாக ஜெய்யை காப்பாற்றினார் வெங்கட் பிரபு. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வானவரை கூப்பிட்டு தான் வந்திருப்பாரு என்று பூசி மெழுக நிலைமை சால். கூரா இருக்கிறதெல்லாம் கொம்பும் இல்ல, கொதிப்பா இருக்கிறதெல்லாம் அடுப்பும்.